Find the order of the product of matrix AB. அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The product of AB. அப்போ AB ஆர்டர் ஆஃப் AB கண்டுபிடிக்க போகிறோம். ஏவுடைய ஆர்டர் வந்து 3x3, பியுடைய ஆர்டர் 3x3. அப்போது கவனிங்க, தி நியரஸ்ட் வேல்யூ ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும், இருந்தால் தான் அது ப்ராடக்டை பண்ண முடியும். அப்போ நியரஸ்ட் வேல்யூ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போது இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3x3. அப்போது 3x3. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3x3. அடுத்தது இதிலே செகண்ட் ஒன் ஏங்கிறது 4x3. ஏவுடைய ஆர்டர் 4x3. பி மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3x2. 3x2. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு, இது முதல் ஏ வருதுனால ஏவுடைய ஆர்டர் எழுதுகிறோம் 4x3. நெக்ஸ்ட்டு பி ரெண்டாவது வருதுனால பியுடைய ஆர்டர் 3x2ன்னு எழுதுகிறோம். இந்த நியரஸ்ட் வேல்யூ ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவலாக வருது. அப்போ இது கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது? 4x2. நியரஸ்ட் வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ண முடியும், இல்லைனா ப்ராடக்ட் பண்ண முடியாது. அப்போ ஆர்டர் வந்து 4x2. நெக்ஸ்ட்டு தேர்ட் டிவிஷன், ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் த 4x2. ஆர்டர் ஆஃப் பி இஸ் த 2x2. 2x2. அப்போ இதில் பாருங்கள், ஆர்டர் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 4x2, 2x2. அப்போ நியரஸ்ட்டு வேல்யூ ரெண்டு ஈக்குவலாக, அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 4x2ன்னு வரும். ஆர்டர் இஸ் த 4x2. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் ஏ ஆர்டர் இஸ் த 4, 5. ஆர்டர் ஆஃப் த பி இஸ் த 5x1. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி ஈக்குவல், அப்போது 4x5 ஏவுடைய ஆர்டர், பியுடைய ஆர்டர் 5x1. த நியரஸ்ட் வேல்யூ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது 4x1 இஸ் த ஆர்டர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் த 1x1. ஆர்டர் ஆஃப் த பி இஸ் த 1x3. therefore ஆர்டர் ஆஃப் ஏபி ஈக்குவல் 1x1, 1x3. த நியரஸ்ட் ஆர்டர் ரெண்டு நமக்கு ஈக்குவல். அப்போ இது கேன்சல். அப்போ ஆன்சர் இஸ் த 1x3. செகண்ட் கொஸ்டின், இஃப் ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் p cross q and b is of order q cross r, what is the order of ab and ba? அப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி அப்படின்னு எழுதும்போது ஏவுடைய ஆர்டர் முதல் எழுதுவோம் p cross q, பியுடைய ஆர்டர் q cross r. இப்போ ரெண்டும் நியரஸ்ட் வேல்யூ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்தால் தான் ப்ராடக்ட் பண்ணவே முடியும். அப்போ ஈக்குவலாக இருக்கனால இது கேன்சல் ஆயிடுச்சு. மீதி இருக்குது p cross r. அப்போது ஆர்டர் ஆஃப் ஏபியுடைய ஆர்டர் வந்து p cross r. நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் பிஏ முதல் பி எழுதுவோம் q cross r, ஏ வந்து p cross q. நல்லா கவனிங்க, ஆர்டர் ஆஃப் பிஏன்னு போடும்போது பியோடைய ஆர்டர் முதல் எழுதுகிறோம், அடுத்தது ஏவுடைய ஆர்டர் எழுதுகிறோம். இப்போ நியரஸ்ட் வேல்யூ பாருங்கள் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். நியரஸ்ட் வேல்யூ ஈக்குவலாக இல்லை. அப்போ ஈக்குவலாக இல்லைன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். சரியா, இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இது ப்ராடக்டே பண்ண முடியாது. therefore இட் இஸ் நாட் டிஃபைன்ட். இது வந்து நாட் டிஃபைன் அப்படின்னு நம்ம சொல்லியாது. இது ப்ராடக்ட் பண்ண முடியாது. அப்போ இது நாட் டிஃபைன். தேர்ட் கொஸ்டின், ஏ ஹேஸ் ஏ ரோ அண்டு a plus 3 columns. B has B rows and 17 minus B columns. And if both products AB and BA exist, find AB. Order of A என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ரோ அப்படிங்கிறான். ரோ வந்து ஏ, காலம் என்னன்னு பார்த்தா A plus 3. அப்போது இன்ட்டு A plus 3. அப்போது ரோ இன்ட்டு காலம் தான் ஆர்டர். ரோங்கிறது ஏ, காலங்கிறது A plus 3. இதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் பி வந்து பி ஹேஸ் பி ரோ. அடுத்தது காலம் வந்து 17 minus B காலம். போத் ஆர் த ப்ராடக்ட்ஸ்
ஏபி அண்ட் பிஏ எக்ஸிட் ஃபைண்டு ஏ கமா பி அதான் கொஸ்டின். அப்போது ப்ராடக்ட்டு ஏபி வந்து கண்டுபிடிக்கிறோம். தஃபோர் ஏபி இந்த ப்ராடக்ட்டு ஏபி கண்டுபிடிக்கிறோம். ப்ராடக்ட் ஏபி போடும்போது ஏவுடைய ஆர்டர் எடுத்துக்கு முதல் எழுதுகிறோம். அப்போ ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் 3 கமா பியுடைய ஆர்டர் பி இன்ட்டு 17 மைனஸு பி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். இப்போ இதில் பாருங்கள், இந்த நியரஸ்ட் வேல்யூ ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இந்த நியரஸ்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் 3 பி இது ரெண்டு ஈக்குவல். அப்போது ஏ ப்ளஸ் 3 ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த இடத்துல ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு இந்த 3 ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா -3 இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு த ப்ராடக்ட்டு பிஏ அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ பி மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் எழுதும்போது பி கிராஸு 17 மைனஸு பி, ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் ஏ கிராஸு ஏ ப்ளஸ் 3. இப்போ நியரஸ்ட்டு வேல்யூ வந்து ஈக்குவல் அப்படிங்கிறது கண்டிஷன். ரெண்டு ஈக்குவல் பண்ணோம்னா 17 மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ. அப்போ மைனஸ் பி ரைட்டில் கொண்டு வந்தோம்னா 17 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு வரும். அப்போது இந்த இடத்துல ஏ ப்ளஸ்ஸு பி ஈக்குவல் டு 17. இது செகண்டு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இதில் கவனிங்க, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். இதில் செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா மைனஸ் பி, இங்கே ப்ளஸ் பின்னு இருக்குது. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆயிரும். அப்போது 1 + 2 அப்படின்னு போடுறோம். அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு -3, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 17 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ பி கேன்சல். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2a ஈக்குவல் டு இங்கே 14. அப்போது ஏ ஈக்குவல் 14/2 வரும். ஏ ஈக்குவல் டு 7 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு 7ங்கிறத ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். அப்போ ஏ ஈக்குவல் டு 7 த சப்ஸ்டியூட் இன் த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஏ ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறோம். அப்போது ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு -3, ஏ ப்ளஸில் 7, அப்போது 7 மைனஸ் பி ஈக்குவல் டு -3. மைனஸ் பி அப்படியே வச்சுக்கலாம். இந்த 7 ரைட்டில் கொண்டு வந்துடும். -3 -7 அப்போது -10 அப்படி கிடைக்கும். இந்த மைனஸ் கேன்சல். அப்போது பி ஈக்குவல் 10 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. அப்போது ஏ ஈக்குவல் டு 7, பி ஈக்குவல் டு 10 அதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் தந்திருக்காங்க, பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் தந்திருக்காங்க. ஃபைண்டு ஏபி அண்டு பிஏ அண்டு செக்கு ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஏபி அப்படிங்கிறத முதல் கண்டுபிடிப்போம். அப்போ பிஏ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கலாம். அப்போது ஏபி அப்படிங்கும்போது ஏ மேட்ரிக்ஸ் முதல்ல எழுதுகிறோம். 2 5 4 3 இன்ட்டு பி மேட்ரிக்ஸ் 1 -3 2 5. இப்போ மல்டிபிள் பண்ணும்போது ரோ இன்ட்டு காலம் அதான் நமக்கு ஃபார்முலா. அப்போது ரோவை எடுத்துக்கிறோம். ரோவை எடுத்து இந்த ரெண்டு காலத்துக்கூடயே மல்டிபிள் பண்ணுறோம். ஃபஸ்ட் ரோ மல்டிபிள் ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் மல்டிபிள் பண்ணி அது ரோவில் தான் ஆன்சர் எழுதணும். அப்போது ஏபி ஈக்குவல் இங்கே போட்டு காட்டுறேன் கவனிங்க. ரோ இன்ட்டு ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம், அடுத்தது ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், அடுத்தது செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் 4 3, செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் 1 2, செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் -3 5. இப்போ இதை மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது இப்போ கவனிங்க, ஏபி ஈக்குவல் ஃபஸ்ட் நம்பர் மல்டிபிள் பண்ணுறோம், செகண்ட் நம்பர் மல்டிபிள் பண்ணுறோம். செகண்ட் நம்பர் மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸில் இருந்தால் ப்ளஸ்ன்னு போட்டு ஆட் பண்ணுவோம், மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். இப்போது 2 × 1 போட்டால் 2 வரும், 5 × 2 போட்டால் 10. அடுத்தது 2 × -3 -6, 5 × 5 25, 4 × 1 4, 3 × 2 6, 4 × -3 -12, 3 × 5 15. இப்போது இதை சிம்பிளை பண்ணலாம். அப்போ ஏபி ஈக்குவல் இங்கே 12 வரும். 12 அடுத்தது 19 அடுத்தது 10 நெக்ஸ்ட்டு 3. இதை நமக்கு ஏபி உடைய வேல்யூ. இதே மாதிரி போனால் பிஏ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்.
அப்போ பிஏ பிஏங்கும்போது ஃபஸ்ட்டு பி செட்டு எழுதுகிறோம் 1 -3 2 5. அடுத்தது ஏ செட் எழுதுகிறோம் 2 5 4 3. நல்லா கவனிங்க. பிஏனா முதல் பி மேட்ரிக்ஸ் எழுதணும். அடுத்தது ரெண்டாவது ஏ மேட்ரிக்ஸ் இந்த இடத்துல எழுதுகிறோம். இப்போது ரோ மல்டிபிள் காலம் அதுதான் நமக்கு ப்ராடக்ட் ரூலு. அப்போ ரோ மல்டிபிள் காலம் அப்போ ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். அப்போது 1 -3 இன்ட்டு 2 4. அடுத்தது 1 -3 இன்ட்டு செகண்ட் காலம் 5 3. அடுத்தது செகண்ட் ரோ 2 5 இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் 2 4. செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 2 5 இன்ட்டு 5 3. அப்போது பிஏ அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்தது பிஏ ஈக்குவல் இப்போ ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் 1 × 2 2 -3 × 4 -12 1 × 5 5 -3 × 3 -9 2 × 2 4 5 × 4 20 2 × 5 10 5 3s are the 15. இப்போது இதை நம்ம சிம்பிளை பண்ணி எழுதலாம். சிம்பிளை பண்ணோம்னா பிஏ ஈக்குவல் -10 -4 24 அடுத்தது 25 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்கிது. இது ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு பார்க்குறோம். ஏபியும் பிஏவும் ஈக்குவலா அப்படின்னு பார்க்குறோம். ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ. therefore ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. இப்போ பாருங்கள் ஏபியுடைய வேல்யூ இங்கே இருக்குது 12 19 10 3. பிஏவுடைய வேல்யூவை பார்த்துக்கோங்க. பிஏவுடைய வேல்யூ -10 -4 24 25. அப்போ ரெண்டு நாட் ஈக்குவல். இந்த ஃபிஃப்த் சம் பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் சி மேட்ரிக்ஸ் தந்திருக்காங்க. இப்போ வெரிஃபை ஏ இன்ட்டு பி + சி ஈக்குவல் ஏபி இன்ட்டு ஏசி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முதல் ப்ராக்கெட்டில் என்னக்குன்னு பாருங்கள் பி + சி. அப்போது பிஏவும் சிஏவும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பி மேட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 -1 2. அப்போது 3 5 2. அடுத்தது ப்ளஸ்ஸு 1 3 2 -4 1 3. இப்போ பி + சி அப்படின்னு போடும்போது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். அப்போது பி + சி ஈக்குவல் பாருங்கள் 1 + 1 1 + 1 -1 + 3 -1 + 3 2 + 2 2 + 2 3 - 4 3 - 4 5 + 1 5 + 1 2 + 3 2 + 3. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 அடுத்தது 2 4 அடுத்தது -1 6 5. இதுதான் நமக்கு வேல்யூ கிடைக்குது. பி + சி வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ பி + சி எடுத்து கவனிக்க கொஸ்டினில் வந்து ஏ இன்ட்டு பி + சின்னு இருக்குது. அப்போது ஏ இன்ட்டு பி + சி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 3 5 -1. அடுத்தது பி + சி மேட்ரிக்ஸு 2 2 4 -1 6 5. இப்போது ஃபார்முலா ரோ இன்ட்டு காலம் அதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஏ இன்ட்டு பி + சி ஈக்குவல் இப்போ கவனிங்க ஃபஸ்ட்டு ரோ 1 3 ஃபஸ்ட்டு காலம் 2 -1 ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 2 6 ஃபஸ்ட் ரோ 1 3 தேர்ட் காலம் 4 5. அடுத்தது செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா 5 -1 இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் the 2 -1 செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். அப்போது 5 -1 2 6 செகண்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம். அப்போது 5 -1 இன்ட்டு 4 5. இதை அப்படியே மல்டி பண்ணலாம். இதை மல்டி பண்ணோம்னா ஏ இன்ட்டு பி + சி ஈக்குவல் ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பரும் போடுவோம். 1 × 2 போட்டால் 2 3 × -1 -3 1 × 2 2 3 × 6 18 1 × 4 4 3 × 5 15 5 × 2 10 -1 × -1 +1 5 × 2 10 -1 × 6 -6
5 into 4 20, minus 1 into 5 minus 5. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது a into b plus c equal minus 1, அடுத்தது 20, அடுத்தது 19, 11, 4, அடுத்தது 15 அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஏபி தனியாக கண்டுபிடிக்கிறோம், அடுத்தது ஏசி கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணி போடணும். இப்போ ஏபிங்கும் போது ஏ மேட்ரிக்ஸ் 1 3 5 minus 1, B matrix 1 minus 1 2 3 5 2. இப்போது ரோ இன்ட்டு காலமில் போகிறோம். அப்போ ரோ இன்ட்டு காலம் போட்டால் என்ன வரும்? ஏபி ஈக்குவல் ஃபஸ்ட் ரோ 1 3, ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் 1 3, ஃபஸ்ட் ரோ 1 3 இன்ட்டு செகண்ட் காலம் minus 1 5, ஃபஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம் 1 3 into third column 2 2, second row 5 minus 1 into first column, second row 5 minus 1 into second column, அடுத்தது second row into third column. அப்போ 5 minus 1 into third column 2 2. அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஏபி ஈக்குவல் ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். 1 into 1 1, 3 into 3 9, 1 into minus 1 minus 1, 3 into 5 15, 1 into 2 2, 3 into 2 6, 5 into 1 5, minus 1 into 3 minus 3, 5 into minus 5 minus 5, minus 1 into 5 minus 5, 5 into 2 10, minus 1 into 2 minus 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஏபியுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 14 8 2 minus 10 8 அப்படின்னு சொல்லி கிடைக்குது ஏபி. இப்போ இதே மாதிரி என்ன செய்ய போகிறோம்னா ஏசி கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஏசி கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏசி கண்டுபிடிக்கும் போது முதல் ஏ மேட்ரிக்ஸ் போட்டுக்கிறோம், ரெண்டாவது சி மேட்ரிக்ஸ் போட்டாச்சு. இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிபிள் ரூல் என்னென்னு பார்த்தா ரோ மல்டிபிள் காலம். அப்போ ரோ இன்ட்டு காலமில் போடுறோம். அப்போ இதில் பாருங்கள் ஏசி ஈக்குவல் ஃபஸ்ட் ரோ 1 3 இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் 1 minus 4, first row into second column, first row into third column, அடுத்தது second row 5 minus 1, first column 1 minus 4, second row 5 minus 1, second column 3 1, அடுத்தது second row 5 minus 1, third column 2 3 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போது இதை மல்டிபிள் பண்ணுறோம். அப்போது ஏசி ஈக்குவல் 1 into 1 1, 3 into minus 4 minus 12, 1 into 3 3, 3 into 1 3, 1 into 2 2, 3 into 3 9, 5 into 1 5, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் 4 வரும். 5 3s are 15, அப்போது மைனஸு 1, 5 2s are 10, மைனஸு 3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஏசியுடைய வேல்யூ சிம்பிளை பண்ணோம்னா minus 11 6 11 9 14, அடுத்தது 7. இதான் வந்து ஏசி. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் ரைட் ஹேண்ட் சைடில் ஏபி ப்ளஸ்ஸு ஏசி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஏபி ப்ளஸ்ஸு ஏசி. இப்போ ஏபியுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 10 14 10 14 8, அடுத்தது 2 minus 10, அடுத்தது 8 ப்ளஸ்ஸு ஏசி வேல்யூ minus 11 6 11 9 14 7 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ ஏபி ப்ளஸ்ஸு ஏசி ஈக்குவல் இப்போ பாருங்கள் 10 minus 11 14 plus 6 14 plus 6 8 plus 11 8 plus 11 2 plus 9 2 plus 9 minus 10 plus 14 minus 10 plus 14 8 plus 7 அப்படின்னு எழுதுகிறோம். அப்போது ஏபி ப்ளஸ்ஸு ஏசி ஈக்குவல் த -1 அடுத்தது 20 அடுத்தது 19 11 4 அப்போது 15 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேல்யூ கிடைக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா
ரெண்டு வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டும் ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டும் நமக்கு ரெண்டு ஈக்குவலாக வருது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைடு. Next, sixth question. So that the matrices A, B satisfy commutative property AB equal to BA. அப்போ ஃபஸ்ட்டு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணி காட்டணும். காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு என்னது? ஏபி ஈக்குவல் டு பிஏ, அதுதான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிப்போம். டு ஃபைண்டு ஏபி கண்டுபிடிப்போம். அப்போ ஏ மேட்ரிக்ஸ் முதல்ல எழுதுவோம், ரெண்டாவது பி மேட்ரிக்ஸ் போடுவோம். அப்போ ஏபி, அப்போ 1 2 3 1, அப்போ 1 -2 -3 1. இதை ப்ராடக்ட் பண்ணுறோம். ப்ராடக்ட் பண்ணும்போது ரோ இன்ட்டு காலம் அந்த ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த ஏபி ஈக்குவல் 1 2, இப்போ ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் 1 -3, ஃபஸ்ட் ரோ 1 2 இன்ட்டு செகண்ட் காலம் -2 1. அடுத்தது செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா 3 1, செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் 1 -3, செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், அப்போது 3 1 இன்ட்டு -2 1. அப்போ ஏபியோடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏபி ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர்னு போடுவோம். அப்போது 1 × 1 1, 2 × -3 -6, 1 × -2 -2, 2 × 1 is the 2, 3 × 1 is the 3, 1 × -3 -3, 3 × 2 -6, 1 × 1 1. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 -2 கேன்சல், 3 -3 + 3 கேன்சல். அப்போ இங்கே -5 0 0 -5. அப்போ ஏபியுடைய வேல்யூ நமக்கு -5 0 0 -5 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து நம்ம பிஏ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பிஏ கண்டுபிடிக்கணும். பிஏங்கும்போது ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் முதல்ல எழுதுவோம், ரெண்டாவது ஏ மேட்ரிக்ஸ் எழுதுவோம். இப்போ ப்ராடக்ட் ரூலே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோ மல்டிபிள் காலம். இப்போ ரோ மல்டிபிள் காலங்கிறது தான் ப்ராடக்ட் ரூல். அப்போது இந்த பிஏ ஈக்குவல் ஃபஸ்ட் ரோ 1 -2, ஃபஸ்ட்டு ரோ இன்ட்டு காலம் 1 3, ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 2 1, செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் -3 1 இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் 1 3, செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 2 1. இப்போது இதை நம்ம ப்ராடக்ட் பண்ணுவோம். ப்ராடக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர்னு வரும். அப்போ பிஏ ஈக்குவல் 1 × 1 1, -2 × 3 -6, 1 × 2 2, -2 × 1 -2, அது -3 × 1 -3, 1 × 3 3, -3 × 2 -6, 1 × 1 1. இதை நம்ம சிம்பிளை பண்ணும்போது -5 0, இது ரெண்டு கேன்சல், இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது இந்த இடத்துல 0 -5. இப்போது ரெண்டு வேல்யூ நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது therefore the AB equal to the BA அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு செவன்த் கொஸ்டின். இல்லை ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ், சி மேட்ரிக்ஸ் தந்திருக்காங்க. ஸோ தட் ஃபஸ்ட் டிவிஷன் ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் ஏபி இன்ட்டு சி அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது முதல் கண்டுபிடிக்க போகிறோம், பிசி முதல் கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கப்புறம் ஏ இன்ட்டு பிசிங்கிறத போடுவோம். அதுமாதிரி ரைட் சைடில் முதல் ஏபி கண்டுபிடிக்கணும், அந்த ஆன்சரையும் அப்போ சி மேட்ரிக்ஸையும் மல்டி பண்ணி போடுவோம். இப்போ பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது பிசி, அப்போ பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் 4 0 1 5, அடுத்து சி மேட்ரிக்ஸ் 2 0 1 2. இப்போது ரோ இன்ட்டு காலம் அதான் ஃபார்முலா நம்மளுக்கு. அப்போது பிசி ஈக்குவல் ரோ எடுத்துட்டேன், ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம், அடுத்தது ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்டு காலம், அடுத்தது செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். சரி, இது ரெண்டையும் நம்ம மல்டி பண்ணுவோம். மல்டி பண்ணோம்னா பிசி ஈக்குவல் 4 × 2 8, 0 × 1 0, 4 × 0 0, 0 × 2 0, 1 × 2 2, 5 × 1 5, 1 × 0 0, 5 × 2 10. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 8 0 7 10 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு பிசி. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ இன்ட்டு பிசி.
அப்போ ஏ இன்ட்டு பிசி. முதல் ஏ மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். ஏ மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 1 2 1 3 இன்ட்டு பிசி 8 0 7 10. இதே அதேமாதிரி தான் ரோ இன்ட்டு காலம். ரோ இன்ட்டு காலம்னு போட்டோம். ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் 8 7. ஃபஸ்ட்டு ரோ இன்ட்டு செகண்ட் காலம். அடுத்தது செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம். செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் மல்டி பண்ணியாச்சு. இப்போது தனித்தனியாக மல்டி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வேல்யூ இன்ட்டு ஃபஸ்ட்டு எலிமெண்ட் இன்ட்டு ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் இன்ட்டு செகண்ட் எலிமெண்ட். அப்போது ஏ இன்ட்டு த பிசி ஈக்குவல் 1 இன்ட்டு 8 8, 2 இன்ட்டு 7 14, 1 இன்ட்டு 0 0, 2 இன்ட்டு 10 the 20, 1 இன்ட்டு 8 8 8, 3 இன்ட்டு 7 the 21, 1 இன்ட்டு 0 0, 3 இன்ட்டு 10 the 30. இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா 22 20, அடுத்தது 29 30. இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட். இப்போது அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் ஏபி முதல் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஆன்சரையும் சிஏவும் மல்டி பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஏபி கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏ இன்ட்டு பி போட்டாச்சு. அப்போ ரோ இன்ட்டு காலம் அதான் போடுவோம். இப்போ ரோங்கும் போது என்ன வரும்? ஃபஸ்ட் ரோ 1 2, ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் 4 1, ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 0 5, செகண்ட் ரோ 1 3 இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் 4 1, செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 0 5. இப்போது அது மல்டி பண்ணும்போது இந்த ஏபி ஈக்குவல் ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் 1 இன்ட்டு 4 4, செகண்ட் இன்ட்டு செகண்டு 2 இன்ட்டு 1 2, 1 இன்ட்டு 0 0, 2 இன்ட்டு 5 10, 1 இன்ட்டு 4 4, 3 இன்ட்டு 1 3, 1 இன்ட்டு 0 0, 3 இன்ட்டு 5 15. இப்போது வேல்யூ பார்த்திங்கன்னா 6 10 7 15. இது ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி இன்ட்டு சி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போது ஏபி இன்ட்டு சி. அப்போ ஏபியுடைய வேல்யூ இங்கே இருக்கா? அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். 6 10 7 15 இன்ட்டு சி 2 0 2 0 1 2. இதை வந்து ரோ இன்ட்டு காலம் அந்த மெத்தடில் போடுறோம். அப்போ இங்கே என்ன வரும்? ஃபஸ்ட் ரோ 6 10 இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் 2 1, ஃபஸ்ட்டு ரோ 6 10, செகண்ட் காலம் 0 2, செகண்ட் ரோ 7 15, செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் 2 1, செகண்ட் ரோ 7 15, செகண்ட் காலம் 0 2. அப்போ இதை அப்படியே மல்டிபிள் பண்ணும்போது 6 இன்ட்டு 2 12, 10 இன்ட்டு 1 10, 6 இன்ட்டு 0 0, 10 இன்ட்டு 2 the 20, 7 2s are 14, 15 into 1 15, 7 into 0 7, 15 into 2 the 30. இப்போ இதை சிம்பிளை பண்ணும்போது நமக்கு 22 அடுத்தது 20 அடுத்தது 29 37 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கிது. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? 2 ஈக்குவலா அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் பாருங்க. 7 into 0 அப்படின்னு போடும்போது இங்கே 0 தான் வரும். 7 into 0 0, 15 into 2 30. அப்போ 0 + 30 அப்படின்னு போடும்போது இங்கே 30 தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டும் ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் நமக்கு ஈக்குவலாக வருது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். இதிலே செகண்ட் டிவிஷன் ஏ மைனஸ் பி இன்ட்டு சி ஈக்குவல் ஏசி மைனஸ் பிசி அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ மைனஸ் பி முதல் ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டுபிடிப்போம். ஏ மைனஸ் பி. அப்போது ஏ மேட்ரிக்ஸ் முதல் எழுதிடலாம். ஏ மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 1 2 1 3, அடுத்தது மைனஸ், அடுத்தது பி மேட்ரிக்ஸ் 4 0 1 5. அப்போ வெளியில் ப்ளஸ் போட்டுக்கணும், உள்ளுக்குள்ளே சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போது ஏ மைனஸ் பி ஈக்குவல் 1 2 1 3 ப்ளஸ்ஸு
உள்ளுக்கு வெளியே ப்ளஸ் போட்டேன், உள்ளுக்குள்ளே மைனஸால் உள்ளே மல்டி பண்ணிடுங்க. -4 0 -1 -5. அப்போது a minus b equal 1 minus 4 2 plus 0 அடுத்தது 1 minus 1 3 minus 5 3 minus 5. இப்போது இதில் பார்த்தோம்னா -3 அடுத்தது 2 0 அடுத்தது -2 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இது a மைனஸ் பி வேல்யூ. அடுத்தது a மைனஸ் பி இன்ட்டு சி, அதுதான் கண்டுபிடிக்கிறோம். அப்போது a மைனஸ் பி இன்ட்டு சி. இப்போ a மைனஸ் பி மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குது, -3 2 0 -2. சி மேட்ரிக்ஸ் 2 0 2 0 1 2 அப்படின்னு இருக்குது. இப்போ மல்டிபிள் பண்ணும்போது ரோ மல்டிபிள் காலம் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணும்போது ரோ மல்டிபிள் காலம். இப்போ இதில் பார்த்தோம்னா இதை ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் போடுவோம். அப்போ இங்கே என்ன வரும், -3 2 ஃபஸ்ட் ரோவா, ஃபஸ்ட்டு காலம் 2 1, ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் 0 2, செகண்ட் ரோ 0 -2, ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் ரோ 0 -2, செகண்ட் காலம் 0 2. அப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணோம்னா ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு ஃபஸ்ட் நம்பரும் போடுவோம். -3 × 2 -6, 2 × 1 2ன்னு வரும். -3 × 0 0, 2 × 2 4, 0 × 2 0, -2 × 1 -2, 0 × 0 0, -2 × 2 -4. இதை சிம்பிளை பண்ணும்போது -4 4 -2 -4 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர். இப்போது இதிலே ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டு நாம் கண்டுபிடிக்கணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு ஏசி கண்டுபிடிக்கிறோம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஏசி. அப்போ ஏசிங்கும் போது முதல்ல ஏ மேட்ரிக்ஸ் எழுதுவோம். 1 2 1 3 ஏ மேட்ரிக்ஸ் இன்ட்டு சி மேட்ரிக்ஸ் 2 0 1 2. ரைட். இப்போது மல்டிபிள் பண்ணும்போது ரோ மல்டிபிள் காலம், அதான் ஃபார்முலா, ரோ மல்டிபிள் காலம். அப்போ ஃபஸ்ட் ரோ 1 2 எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு காலம் 2 1, ஃபஸ்ட்டு ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 0 2, செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் 2 1, அடுத்தது செகண்ட் ரோ இன்ட்டு செகண்டு காலம் 0 2 அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இன்ட்டு ஃபஸ்ட்டு, செகண்ட் இன்ட்டு செகண்டுன்னு போடுவோம். அப்போது 1 × 2 2, 2 × 1 2 தான் வரும். 1 × 0 0, 2 × 2 4, 1 × 2 2, 3 × 1 3, 1 × 0 0, 3 × 2 6 அப்படின்னு கிடைக்கும். இதை ஆட் பண்ணோம்னா 4 4 5 6 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. இது நமக்கு ஏசி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், பிசி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பிசி கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம், அடுத்தது சி மேட்ரிக்ஸ் எழுதிக்கும். ரெண்டையும் மல்டி பண்ண போகிறோம். அப்போ ரோ இன்ட்டு காலம், அதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ ரோ இன்ட்டு காலம் போகும்போது 4 0, ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். அப்போ என்ன வரும்னா 4 × 2 8, 0 × 1 the 0, 4 × 0 0, 0 × 2 0, 1 × 2 2, 5 × 1 is the 5, 1 × 0 0, 5 × 2 10. அப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8 0 7 10 அப்படி கிடைக்கும். இதை நமக்கு பிசி. ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான், இப்போ கொஸ்டினில் ஃபைனலாக கண்டுபிடிக்கிறது ஏசி மைனஸு பிசி, இதை கண்டுபிடிக்கணும். அப்போ ஏசியுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 4 5 6, அடுத்தது பிசி மைனஸ் பிசி வேல்யூ 8 0 7 10. இப்போ வெளியில் மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே மைனஸால் மல்டி பண்ணணும். அப்போது 4 4 5 6 வெளியில் ப்ளஸ்ஸு, உள்ளுக்குள்ளே சைன்ஸ் மைனஸால் மல்டி பண்ணால் -8 0 -7 -10. இப்போ இதை சிம்பிளை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4 -8, 4 + 0, 5 -7, 6 -10, 6 -10
அப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -4 4 அப்போ -2 இங்கே வந்து ஒரு -4 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வரும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டையும் ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டு ஈக்குவல். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். இப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது A minus B whole transpose equal A transpose minus B transpose. இதில் ஃபஸ்ட்டு A minus B கண்டுபிடிக்கணும். அப்போது A minus B. அப்போது A மேட்ரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதுவோம். இப்போ A மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 2 1 2 1 3 மைனஸு B மேட்ரிக்ஸ் 4 0 4 0 1 5. இப்போ A மைனஸ் B இப்போ வெளியே வந்து ப்ளஸ் போட்டுக்கணும், உள்ளே மைனஸால் மல்டி பண்ணுவேன். அப்போது 1 2 1 3 வெளியில் ப்ளஸ்ஸு உள்ளே மைனஸு, அப்போ -4 0 -1 -5. அப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 -4 2 + 0 1 - 1 3 - 5 3 - 5. இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா -3 2 0 -2 அப்படின்னு கிடைக்கும். இப்போது A மைனஸ் பிக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது A மைனஸ் பிக்கு டிரான்ஸ்போஸ். அப்போது டிரான்ஸ்போஸ்னு என்ன, ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணி எழுதணும். அதாவது ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு ரோ இது -3 2 அதுதான் ஃபஸ்ட் ரோ. அந்த ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதியாச்சு. அடுத்தது செகண்ட் ரோ 0 - 2 அதை செகண்ட் காலமாக எழுதுகிறோம். 0 - 2 இது செகண்ட் காலமாக எழுதியாச்சு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல். அப்போது ஏவை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போது A வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. மேலே இங்கே பார்த்தா தெரியும் இந்த ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா ஏல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரோ என்னது 1 2. அந்த 1 2வை ஃபஸ்ட்டு காலம் எழுதியாச்சு. 1 3 அப்படிங்கிறது செகண்ட் ரோ. செகண்ட் ரோவை செகண்டு காலமாக மாற்றி எழுதியாச்சு. அடுத்தது B டிரான்ஸ்போஸ். B டிரான்ஸ்போஸ் போது Bயில் ஃபஸ்ட்டு ரோ என்னது 4 0 அதை ஃபஸ்ட்டு காலமாக எழுதியாச்சு. செகண்ட் ரோ என்னது 1 5 அந்த 1 5ங்கிறத செகண்டு காலமாக எழுதுகிறோம் 1 5. இப்போது இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணி எழுத போகிறோம். அப்போது A டிரான்ஸ்போஸ் மைனஸ் B டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் என்ன வருங்க 1 1 2 3 மைனஸ் 4 1 0 5. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று அப்படி வச்சுக்குவோம் 1 1 2 3. இப்போ நடுவில் வந்து நம்ம சைன் வந்து ப்ளஸ்ன்னு போட்டுவிட்டு உள்ளுக்குள்ளே சைன் வந்து மைனஸால் மல்டி பண்ணிடலாம். மைனஸால் மல்டி பண்ணால் -4 -1 0 -5. இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 -4 1 -4 1 -1 2 + 0 2 + 0 3 -5 3 -5. இதுக்கு ஆன்சர் -3 0 2 அடுத்தது -2. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா -3 0 2 -2. ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா -3 0 2 -2. அப்போது இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு நமக்கு ரிசல்ட்டு கிடைக்குது.